வணக்கம். நம்ம லக்னத்தில் 9 கிரகங்கள் இருந்தால் உங்கள் வாழ்க்கையில் என்ன மாதிரியான நன்மைகள் என்ன மாதிரியான கெடுபலங்கள் நடக்கும் அப்படிங்கிற சீரியலை வரிசையாக பார்த்துட்டு வந்தோம். 9 கிரகங்களுக்கும் நம்ம பார்த்துட்டோம். இப்போ இது கிரகம்னு சொல்ல முடியாது, இருந்தால் கூட மாந்தி பகவான். ஏன் அவரை மாந்தி பகவான்னு சொல்கிறோம்? சூரிய பகவான், அவருடைய மகன் சனி பகவான், அவருடைய புத்திரர் மாந்தி. நம்ம நவகிரகத்தில் சனி கிரகத்துக்கு அதனுடைய உபகோல் தான் டைட்டானிக்னு நம்ம சொல்கிறோம் அஸ்ட்ரானமரில். அங்கே ஜோதிட சாஸ்திரத்தில் மாந்தி அப்படின்னாலே அது பரிகாரம்தான் அர்த்தம். மாந்தி நல்லவராக கெட்டவரானா கண்டிப்பாக கெட்டவர் தான். ஆனால் சனி பகவான் மாதிரி அவர் ஜஸ்டிஸ் கிடையாது, நீதிமான் கிடையாது. அவர் எங்கே இருந்தாலும் ஜோதிட சாஸ்திரத்தில் தோஷம்தான் சொல்லப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட மாந்தி பகவானுக்கும் சில விதிவிலக்குகள் கொடுத்துருக்குறாங்க. இந்த மாந்தி இருந்தால், இந்த மாந்தியை பற்றிய பொதுவான விஷயமே என்னென்னா, நம்முடைய கர்மாவை சொல்வது, பூர்வ ஜென்மத்தில் நாம் செய்த பாவ புண்ணியங்களுக்கு தகுந்த மாதிரி இந்த ஜென்மத்தில் பலன் செய்யக்கூடியவர் மாந்தி பகவான். போன ஜென்மத்தில் என்ன பண்ணியிருக்கோம், என்ன பூர்வம் பண்ணோம், என்ன பாவம் பண்ணோம், என்ன புண்ணியம் பண்ணணும் தெரியாது. நம்முடைய கர்மா என்னன்னு தெரியாது. நமக்கு என்ன சாபம் இருக்குன்னு தெரியாது, என்ன தோஷம் இருக்குன்னு தெரியாது, என்ன குற்றம் இருக்குன்னு தெரியாது. சாபம்னா மாந்தினா பிரேத சாபம் தான் எல்லாருக்கும் தெரியும். அதையும் தாண்டி மாந்தி நம்ம ஜாதகத்தில் சூட்சுமான விஷயங்களை சொல்லக்கூடியவர். ஆக சூட்சுமான அது மாந்தியான நன்மைகளை மாத்திரம் முதல்ல பார்க்கலாம். அப்போ அந்த நன்மையின் அடிப்படையில் பார்க்கிற போது மாந்தி ஒரு ஜாதகத்தில் என்ன நன்மையை செய்வார் அப்படின்னா, அவரால் என்ன நன்மையை செய்ய முடியும்னா, நம்முடைய கர்மா என்னன்னு சொல்ல அவரால் தான் முடியும். நிறைய பேரை நம்ம பார்த்துருப்போம். நாங்கள் ஜாதகத்தில் பார்க்காத ஜோசியர் இல்லை, பண்ணாத பரிகாரம் இல்லை, போகாத கோயில் இல்லை, பட் வாழ்க்கையில் எதுவுமே நடக்கலை அப்படின்னு நம்ம நிறைய பேரை நம்ம பார்த்துருப்போம், சொல்ல கேள்விப்பட்டிருப்போம். இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா, அவங்க ஜாதகத்தில் மாந்தி பகவான் எங்கே இருக்காருன்னு நம்ம பார்க்குறது இல்லை. நிறைய ஜாதகங்களில் மாந்தியை போட்டிருப்பாங்க, நிறைய ஜாதகத்தில் மாந்தியை போட்டிருக்க மாட்டாங்க. இந்த மாந்தி கேரளாவுக்கு மட்டுமே சொந்தமான ஒரு கிரகம் நம்ம நினச்சிட்ருக்கோம். கிடையவே கிடையாது. மாந்தி எப்பயுமே உண்டு. மாந்தி தான் நம்ம ஜாதகத்தில் நம்ம வாழ்க்கையில் சூட்சுமத்தை சொல்லக்கூடிய ஒரு கிரகம். அவர் பெரும்பாலும் நன்மையை செய்வாரா அப்படின்னா, தோஷத்தை என்னன்னு சொல்லக்கூடியவர் மாந்தி பகவான். அப்படிப்பட்ட மாந்தி பகவான் தான் நம்முடைய கர்மா என்ன. சனி தான் கர்மாக்குரிய காரகனாக இருந்தாலும் கூட அவருடைய மகனுக்கு அதை காட்டிலும் பவர் ஜாஸ்தின்னு தான் உண்மையான விஷயம். ஆக நமக்கு போன ஜென்மம் என்னன்னு தெரியாது, அந்த ஜென்மத்தில் என்ன மாதிரியான பாவம் புண்ணியம் பண்ணோம்னு நமக்கு தெரியாது, நம் முன்னோர்கள் யாருன்னு நமக்கு தெரியாது, அவங்க என்ன நன்மையை செஞ்சாங்க தீமையை செஞ்சாங்க, என்ன பாவ புண்ணியத்தை அனுபவிச்சாங்கன்னு நமக்கு தெரியாது. அதனுடைய தொடர்ச்சி தான் நாம். நம்முடைய தாத்தா நம் தாத்தாவுக்கு முப்பாட்டனார், அவர்களுடைய தொடர்ச்சி தான் நம்ம அப்பா, அப்பாவுடைய பிள்ளைகள் தான் நாம், நம்முடைய பிள்ளைகள் தான் நமக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள். இதையெல்லாம் யார் சொல்லுவார்னா மாந்தி பகவான் சொல்லுவார். இந்த மாந்தி பகவான் உங்கள் லக்னத்தில் இருந்தாலே, இவ்வளோ பொதுவாகவே அவர் லக்னத்தில் இருக்கிறது ஒரு சில நன்மைகளை தவிர பெரும்பாலும் அவர் தோஷம்தான் இருக்குன்னு அர்த்தம். ஸோ மாந்தி நம்ம லக்னத்தில் இருந்தால் நம்முடைய கர்மா போன ஜென்மத்தில் அதிகமாக இருக்குன்னு தான் அர்த்தம். ஸோ நம்ம போன ஜென்மத்தில் கண்ணுக்கு தெரியாத நிறைய பாவங்களை செய்திருக்கோம்னு தான் அர்த்தம். அந்த பாவத்தின் அடிப்படையில் தான் இந்த ஜென்மத்தில் அந்த மாந்தி பகவான் நம்முடைய லக்னம் என்பது உயிர். அப்போ நம்ம உயிரோடு கலந்து அவர் வந்திருக்காருன்னு தான் அர்த்தம். அப்போ இந்த ஜென்மத்தில் அதிலிருந்து நம்ம மீண்டு வருவதற்கான வாய்ப்பு என்ன? இந்த மாந்தி என்ன தோஷத்தினால நமக்கு ஜாதகத்தில் அமைஞ்சிருக்கார். நம்ம தோஷம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய தோஷம் இருக்குது, சாபம்னு எடுத்துக்கிட்டால் நிறைய சாபம் இருக்குது. நிறைய பேர் மாந்தின்னா பிரேத சாபம் மட்டும்தான் சொல்கிறாங்க. ஒரு சின்ன உதாரணத்தோடு உங்களுக்கு சொல்கிறேன். பிரேத சாபம்னா என்ன அப்படின்னா, ஒரு ஆன்மா இறந்து போகுது. ஆன்மானா ஒருத்தர் தவறி போனார், ஒரு ஆணோ பெண்ணோ. அவர் இறந்த 22 ஸ்கொயர் ஃபீட் 22 மீட்டருக்குள்ளே நாம் இன்றைக்கி யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களோட அந்த ஆத்மா சுற்றிக்கிட்டு இருக்குங்கிறது தான் முன்னோர்களுடைய ஒரு விஷயம். அந்த ஆத்மா யார் வர்றாங்க, யார் போகிறாங்க, யாரெல்லாம் என்னெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்கங்கிறது அதை வாட்ச் பண்ணக்கூடியது அந்த ஆத்மா. அந்த ஆத்மாவை நம்ம மதிக்காமல் நம்ம வாசத்துக்கு நம்ம பேசுகிறது, சிரிக்கிறது, சாப்பிட்றது, எவ்வளவோ விஷயங்களை ஒரு பிரேததான நினச்சி நம்ம பண்ணிகிட்ருப்போம். இதையெல்லாம் அந்த ஆத்மா பார்த்துட்ருக்கோம். இதெல்லாம் தான் நமக்கு சாபமாக பிற்காலத்தில் வர்றது. அதான் மெயினாக பிரேத சாபம். இறந்ததுக்கப்புறமும் சாபத்தை கொடுக்கக்கூடியது மனிதன் மட்டும்தான். அப்போ நம்ம செத்ததுக்கப்புறமே யாரெல்லாம் நிறைய பேர் நான் கண்ணை முன்னதுக்கப்புறம் எவன் வர்றான் போகிறான்னு தெரியாதுன்னு, அது செத்ததுக்கப்புறம் தான் தெரியும். ஆக நம்ம இறந்ததுக்கப்புறம் யாரெல்லாம் நமக்காக வர்றாங்க, வருத்தப்படுறாங்க, உண்மையாக அழுகிறாங்க,
யாரெல்லாம் சந்தோஷமாக இருக்கிறாங்க நம்முடைய ஆத்மா பார்க்கும். அதனுடைய சாபம் தான் பிரேத சாபம். இதை சுருக்கமாக சொல்லியிருக்கேன். அதை பற்றி பேசுகிறதா வந்து தனி வீடியோ போடுறேன். அப்போ நீங்கள் இது ரொம்ப விரிவாக கேளுங்க. இங்கே இந்த மாந்தி பகவான் நம்முடைய ஜாதகத்தில் லக்னத்தில் இருந்தால் அவருக்கு நம்ம என்ன செஞ்சால் அந்த சாபம் தீருங்கிறது அந்தந்த தனிப்பட்ட ஜாதகத்துக்குள்ளே போனால் மட்டும்தான் மாந்தி பகவானால் ஏற்படக்கூடிய தோஷம் என்ன, சாபம் என்ன, பாவம் என்ன, இதை எப்படி நிவர்த்தி பண்ணுறது அப்படிங்கிறது தெரியும். இருந்தால் காணும் நம்முடைய முன்னோர்கள் மாந்திக்குன்னு பரிகார ஸ்தலம் வச்சுருக்கிறாங்க. அப்படி பார்க்குற போது நமக்கு ஆலங்காடு, இந்த ஆலங்காடு ஸ்தலமே 2 இருக்குது. ஒன்று கும்பகோணத்துக்கு பக்கத்தில் திரு ஆலங்காடு இருக்குது, இன்னொன்று நமக்கு சென்னைக்கு பக்கத்தில் ஆலங்காடு இருக்குது. ஸோ அந்த ஆலங்காட்டில் மாந்தீஸ்வரர் 2மே இருக்கிறாங்க. இந்த மாந்தீஸ்வரருடைய வழிபாடு நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அங்கே போய் நமக்கு கோயிலேயே அந்த பரிகாரத்துக்கான முறைகள்லாம் வச்சுருக்காங்க. அங்கே போய் பரிகாரம் மட்டும் வந்தால் இந்த தோஷம் நிவர்த்தி ஆகும். அது இல்லாமல் திருநறையூரில் கும்பகோணத்துக்கு பக்கத்தில் நமக்கு திருநறையூர் இருக்குது. அவர் அங்கே சனி பகவான் பொங்கு சனியாக இருக்கிறார். அங்கே அவர் தன்னுடைய குழந்தைகளோடும் இதே மாந்தீஸ்வரரோடும் குளிகனோடும் இருக்கிறார். அங்கே போய் நம்ம முறையாக பரிகாரம் பண்ணி வழிபாடு பண்ணிட்டு வந்தோம்னா இந்த தோஷத்தினுடைய தன்மை நம்ம ஜாதகத்தில் ஏதோ ஒரு விதத்தில் குறையும். இந்த மாந்தி சாபம் என்ன, தோஷம் என்ன, பாவம் என்னங்கிறது தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து இருக்குது. ஆக மாந்தி நம்முடைய ஜாதகத்தில் நமக்கு லக்னத்தில் இருந்தாலே முன்ஜென்ம பாவம் தோஷம் நம்மளை தொடருதுன்ற அர்த்தம். அந்த தொடர்ச்சி என்னன்னு தெரிஞ்சு அதை நிவர்த்தி பண்ணும்போது அவரால் வரக்கூடிய கஷ்டம், துன்பம், துயரம் நிவர்த்தியாகும். நம்முடைய சந்ததிகளுக்கு அவரால் பிரச்சனைகள் வராமல் இருக்கும். ஆக இப்படிப்பட்ட மாந்தி பகவானை நம்ம வழிபாடு பண்ணி அவருக்கான பிரீதிகளை பண்ணும் பொழுது கண்டிப்பாக அவரால் நமக்கு நற்பலன்கள் ஏற்படும். நன்றி, வணக்கம்.